வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் நடித்து வந்திருக்க டிசி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசி படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன், ஹீரோ லோகேஷ் கனகராஜ். அப்போ படம் எப்படி இருக்கும்? ரொம்ப ராவா ஏகப்பட்ட வயலன்ஸோட எத்தனை பேரை வெட்டி சாய்ப்பாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரே பிளட் பாத்தாக இருக்க போகுது அப்படின்றத படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போதே எல்லாரும் கணிச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி இந்த படமும் அப்படியே தான் வந்திருக்கு. க்ளீன் ஏ சர்டிஃபிகேட் படம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா இப்படி தான் படம் வரும் அப்படின்றத ஓரளவு கணிச்சிடலாம். ஆனால் சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து இப்படி ரத்தம் சொட்ட ஒரு அடல் சொல்லி படம் எடுப்பாங்கன்றத என் சொப்பனத்திலும் கண்டறியான் அப்படின்ற மாதிரி பெரிய ஷாக்குது. ஒரு காலத்தில் சன் பிக்சர்ஸில் எடுத்த படங்கள் அவங்க கிட்ட ஒரு கதையை பிச் பண்ணோன்னா அந்த படம் எப்படி ஜனரஞ்சகமாக கமர்ஷியலாக ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே பல பெரிய கதைகளை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. காலம் செய்த கோலத்தை பார்த்தீங்களா? இன்றைக்கி அவங்க இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை இப்போ நீங்கள் தேட்டர் ஸ்க்ரீனில் தவிர்த்து டிவியில் எப்போனா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. படத்தில் பாதி சீனை தூக்கணும், பாதி டைலாகை மாற்றி ஆகணும். அரையும் குறையுமா குத்துயிரும் குலையுமா தான் இந்த படம் உங்களை வந்து சேரும். அதனாலேயே இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணுறாதீங்க. எங்கள் ஜூவில் மட்டும் இருக்கக்கூடிய அரிய வகை விலங்குன்ற மாதிரி தேட்டரில் மட்டும் முழுசாக காட்டப்படும் அரிய வகை தமிழ் படம் இது. இந்த மாதிரி ஜானரில் எத்தனையோ வெளிநாட்டு படங்கள் வந்திருக்கு. ஆனால் நம்ம ஊருக்கு இது புதுசு. உலக படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் நம்ம தமிழ் மக்கள் லேஸ்பட்ட ஆள் இல்லை. எல்லாத்துக்கும் காரியம் இவன் என்ன கருத்து சொல்ல வரான் அப்படின்றத டீட்டெயிலாக ஆராய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்தோட ஹீரோ ஒரு நக்சலைட் டீமை சேர்ந்தவன், கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி மாதிரி காட்டுறாங்க. படத்தோட ஹீரோயினான வாமிகாவை ப்ராஸ்டியூஷனை ஒரு 16 வருஷம் அசால்ட்டாக பண்ணுற ஒரு பொண்ணு மாதிரி காட்டுறாங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ ராவாக காட்டணுமோ அப்படி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குறைஞ்சது ஒரு 100 போலீஸ் அதிகாரியை கொலை பண்ணுறாங்க. கடைசியில் இந்த பாவப்பட்ட இந்த கொடுமையான வேலையை நம்ம செய்ய தேவையில்ல அப்படின்ட்டு ஆயுதத்தை கீழே போட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போய் அமைதியாக குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி படத்தை முடிக்கிறாரு. சரி, இதெல்லாம் தப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 அயோக்கிய போலீஸ்காரனை காமிச்ச அவங்களை போட்டு தள்ளனதை போனா போட்டுன்னு விட்டு போயிடலாம். ஆனால் அவங்க கூட செஞ்ச பாவத்துக்காக மிச்சம் இருக்க 90 பேர் எதுக்கு சுட்ட? அவங்களெலாம் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா? அவங்க செத்து போயிட்டு அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும்? ஒரே ஒரு பையனை ஸ்கூலில் படிக்க வைக்க நீ ஊரில் இருக்க மொத்த பேர் தாலியாக இருப்பியா அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோடு நம்ம ஆளுங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த காரணத்துக்காகவே தான் இந்த படம் ஒரு 4 நாள் நல்லா ஓடினதுக்கப்புறம் 5ஆவது நாள் எடுபடாமல் போகும். ஒருவேளை இந்த படம் சென்சார் செய்யப்பட்டு அரைக்குறையாக டிவியில் போட்டாலும் ஜனங்க இந்த படத்தை பார்த்துட்டு என்ன படமோ சை மாறி வெட்டிக்கிறாங்க, டிவியை அமுத்து பண்ணிட்டு பெண்கள் கோபமாக திட்டி விடுவார்கள். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸு, லேடிஸ் ஆடியன்ஸு, குழந்தைகள் யாருக்குமே பிடிக்காத ஒன்லி ஜென்சி கிட்ஸை மட்டும் கார்னர் செய்து அந்த மொட்டை பசங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு மொட்டை போண்டா தான் இந்த டிசி. சரி, படம் பார்க்க ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டால் இதில் ஒரு ஆகச்சிறந்த அதிசயம் என்னென்னா, இந்த படத்தை 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம எங்கேஜிங்காக தான் வச்சிருக்கு. ஆனால் அதை விட நம்மளை ரசிக்க வச்சது என்னென்னா, இந்த படத்துக்கு அனிருத் போட்ட மியூசிக். அவர் ஏ ஆர் ரஹ்மான் பேச்சை கேட்டு நானும் கிளாசிக்கல் மியூசிக் போடுறேன்ட்டு இந்த படத்தில் ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காரு. படத்தில் வர முக்கியமான பிஜிஎம் எல்லாத்துலேயுமே தேட்டரில் விசில் சத்தம் பறக்குது. ஆனால் ஸ்க்ரீனில் விஷுவலாக என்ன காட்டுறாங்க பார்த்தா, ஹீரோயின் வாமிகாவும் ஹீரோவும் ஸ்லோ மோஷன் நந்து வருவாங்க, இல்லைனா யாருன்னா வெட்டுவாங்க, சுடுவாங்க, இவ்வளோதான். அதுக்கு தான் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டம். அந்த பிஜிஎம் மட்டும் தூக்கிட்டு பிளெயினாக அந்த சீனை போட்டாங்கன்னா தேட்டரில் பாதி பேர் உறங்கி விடுவார்கள். ஒரு நல்ல மியூசிக், ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி இருந்தாலே இப்போ படம் பாதி பாஸ் ஆகிடுன்றதுக்கு சரியான உதாரணம் இந்த டிசி. லோகேஷ் இன்டர்வியூல எப்படி பேசுவாரோ கிட்டத்தட்ட அதே ரியல் கேரக்டர் தான் படத்தில் இருக்காரு. பாக்ஸிங்லாம் கற்றுக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் கணக்கச்சு தான் புரிஞ்சுற மாதிரி சோலோவாக இந்த படத்தில் எந்த ஃபைட்டும் இல்லை. ஃபிசிக்கலாக மிரட்டலாக மாஸ்டரில் விஜய்க்கு கிளைமேக்ஸில் வச்ச ஃபைட்டு மாதிரி ஒரு ஃபைட் இதில் வச்சிருந்தா லோகேஷ் கனகராஜ் இன்னும் பளிச்சுன்னு தெரிஞ்சிருப்பார். இப்போ புதருக்குள்ளே இருக்க அவர் முகம் மாதிரி தான் அவர் பர்ஃபார்மன்ஸும் மறைஞ்சிருக்கு. மக்கள் இந்த டேரக்டர் அருண் மாதேஸ்வரன் கிட்ட எதையோ புதுசாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான படம் தான் பண்ணுறாரு. நல்ல வேளை இந்த படத்தில் விஜய் நடிக்கல. ஏன்னா இந்த கதையை சிஎம் விஜய்க்கும் சொன்னாங்களாம். இருந்தாலும் அருண் மாதேஸ்வரனுக்கு ரொம்ப தான் தைரியம். சன் பிக்சர்ஸ் எப்போனா இந்த குப்பை கதையை விஜய் தள்ள கட்டி எதையாச்சும் குட்டையை குழப்பி அவர் பேரை சரிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்தார் நம்ம விஜய். இந்த டிசி, கார்த்திக் சுப்புராஜோடைய ரெட்ரோ, ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு, இது 3மே விஜய் ரிஜெக்ட் செய்த படங்கள். அதில் கருப்பு மட்டும்தான் பிளாக் பஸ்டர். இந்த டிசியும் அந்த ரெட்ரோவும் ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். இந்த 2 படத்தில் இருக்க கதையில் இருக்க சீன்ஸ் பாதி படம் தான் ஒர்க் அவுட் ஆகும். மிச்சம் இருக்க மீதி எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் என்னத்தையே போட்டு தான் முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, அனிருத்தோட பிஜிஎம்மே இந்த படத்தை பாஸ் பண்ண வச்சதால இந்த படத்துக்கு 100க்கு தாராளமாக ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 30% லாஸ் எதுக்குன்னா, நான் சொன்ன மாதிரி சற்று தொலைவில் இருந்து இந்த படத்தை தொலைநோக்கு பார்வையோட பார்த்தீங்கன்னா, ஏன்னா படத்தில் எல்லாரும் இவன் தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த ஹீரோவும் ஹீரோயின் தான் உண்மையான பயங்கரவாதின்றத உணர்ந்துருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஹாலிவுட் தரத்தில் குவிண்டின் டாரண்டினோ ரேஞ்சுக்கு ஒரு படத்தை பார்க்கணுன்னு விரும்புகிற அனைவருக்கும் இப்படம் பிடிக்கும். ஆனால் அது போன்ற மண்ட வீங்கிகள் நம்ம ஊரில் ரொம்ப 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 கம்மி. அடுத்த படத்தில் சந்திப்போம். அவன் கழுத்தை கழுத்து அறுத்து கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா? தூக்கி வீசிடுவேன், அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சேன்னு ஏதாச்சும் பேசியிருப்பனான்னு இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த